வணக்கம் நேயர்களே. பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற இந்த இனிமையான தமிழ் பயணத்தில் நாம் சித்தர்களையும் சித்தர்களையும் தொடர்ந்து இசை மூலம் தமிழை வழங்கிய பல அறிஞர்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களை கண்டுகளிக்கவும் கேட்டு மகிழவும் துணை புரிய வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள். மாரிமுத்தா பிள்ளையினுடைய பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்னொரு பாடல் நடன மேடை என்றால் அது மாரிமுத்தா பிள்ளை அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம துணிந்து சொல்லலாம். நிறைய பதங்கள் பாடிக்கிறார். இன்று வரைக்கும் ரொம்ப எத்தனை முன்னணியில் இருக்கக்கூடிய நடன கலைஞர்களும் சரி, இப்பதான் நடனம் பயில்பவர்களும் சரி, அரங்கேற்றம் பண்ண போகிறார்களோ அவர்களும் சரி, இந்த பாடல்கள் ஆடப்படாத மேடைகளே இல்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறவர். உதாரணம், இந்த காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, இது தெரியாதவர்கள் உண்டா? ஒரு காலத்துல எந்த நடன மேடையிலையும் காலை தூக்கி இருக்கும். ஆமா. ஆனா இதுல ஒரு அழகான ஒரு கவிதை சிறப்பு இருக்கு. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி, அது கான்ட்ராஸ்ட் பாக்கி. அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி, கங்கையை திங்களை கதித்த சடைமேல் தூக்கி, இங்கும் அங்குமாய் தேடி இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்று ஆடும் சஞ்சாரி காட்டுறதுக்கு ரொம்ப அற்புதமான இடம் அதெல்லாம். அப்படி அமைக்க தெரியணும். அது அற்புதமா அமைஞ்சிருக்கு நம்ம இந்த பதங்கள்ல, மாரிமுத்தா பிள்ளை பதங்கள்ல. நந்தி மத்தளம் தூக்க, நாரதர் யாழ் தூக்க, தோம் தோம் என்று அயன் தாளம் ஸ்ருதியோடு தூக்க, சிந்தை மகிழ்ந்து வானவர் சென்னிமேல் கரம் கூப்ப, முந்தும் வலி உடைய முயலகன் உன்னை தூக்க. கடைசியில அங்க வைக்கிறார் பாருங்க. முயலகனை பார்க்கும்பொழுது நமக்கு பாட தோன்றுகிறது ஐயா. கண்ணில் ஒரு கணமேனும் கடவுளோன் பொற்பாதம் காண துடிக்கும் உலகில் புண்ணியம் என்ன செய்தாய் ஐயே, புண்ணியம் என்ன செய்தாய் என்று முயலகனை பாட தோன்றுகிறது. அப்படி முயலகன் உன்னை தூக்க, காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்கின்ற இந்த பாடல் எதுகுல காம்போதி ராகத்தில் அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எதுகுல காம்போதி எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. ஏற்கனவே பைரவி ஹுசேனி முகாரின்னு சொன்னேன் இல்லையா, அதே போலதான் காம்போஜி, ஹரிகாம்போஜி, யதுகுல காம்போஜி கேட்டு கேட்டுதான் அதனுடைய வித்தியாசங்கள், சில முக்கியமான பிரேசஸ். ఎంత మూచు తూను సీత కాంతదయ రాదు குமரந்தாள் பணிந்தே துதி அதிகோர சம்சாரத்தில் யானே கதி குமரந்தாள் சரி மகதப மகசரி பமகத. இது எதுகுல காம்போதி. அருமையான இந்த பாடலை எதுகுல காம்போதி ராகத்துல முன்னணியில் இருக்கின்ற கலைஞர் திரு சந்தீப் நாராயணன் அவர்கள் பாட கேட்போமா? காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி தெய்வமே, காலை தூக்கி நின்
நின்றாடும் தெய்வமே என்னை கை தூக்கி தெய்வமே காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே கை தூக்கி தெய்வமே காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே கை தூக்கி தெய்வமே
ஐயா நீங்க சொன்னது அதான் இந்த சஞ்சாரி பாவம் சொன்னீங்க இல்லையா, அது தெரிந்து அவர் அமைத்திருக்கிறார் தெரியும். அவருடைய புலமை சங்கீதம் வந்து விழணும் சார், நாம அமைச்சா வராது சொல் வீழ்ச்சி மாதிரி தானே வந்து விழணும். இன்னொரு பாடல் பாருங்களேன், அதாவது இந்த இறைவனோட சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த தன்மை அடியார்களுக்கே ஒரு இங்க அடியாராக வரை நம்ம காணலாம். என்னையா இது எந்நேரமும் ஒரு காலை தூக்கி கொண்டு இருக்கிற வகை ஏனையா பொன்னையா, எப்ப பாரு ஒரு காலை தூக்கிக்கிட்டே இருக்கே என்ன பாரு. இதுதான் பாவனை. இது ஒரு பாட்டாகுது. பொன்னாடர் போற்றும் தொல்லை நன்னாடர் ஏத்தும் தில்லை பொன்னம்பல வாணரே இன்னும் தானும் உணராமல் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி கொண்டு இருக்கிற வகை ஏனையா பொன்னையான்னு அருமையாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படியெல்லாம் இறைவனை ஒன்று மட்டும் ஐயா நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இறைவனை இப்படி கொஞ்சி தீர்த்த மாதிரி வேற எந்த நாட்டிலும் நடக்கவில்லை. ஒரு பய பண்ணல. அதுவும் தமிழ்ல இப்படி இறைவனை கொஞ்சி கொண்டாடுகின்ற இந்த பாவனை உலகத்திலேயே எந்த மூலையிலும் இல்லை என்று நாம துணிந்து சொல்லலாம். அதாவது அவர் தூக்கி கால் அப்படி காட்டுற பொழுது எங்கே இருந்து எப்படி எடுத்தார், முதல்ல என்ன நிலையில இருந்தார், எப்படி கால் வளைந்து மேல வந்தது, இனி அதை எப்படி அதை அங்கே இருந்து ரிலீஸ் பண்ணி எங்க கொண்டு போவார் யாரு தெரியும். அது அவங்கள்ட்டதான் இருக்கு. இந்த பாடலை தோடி ராகத்துல நம்முடைய மதிப்பிற்குரிய திரு நெய்வேலி சந்தானுகோபால் அவர்கள் பாடியிருக்கிறார். அதை கேட்டு நாம தெரிந்து கொள்வோம். ஒரு
ஐயா இது பதம் அந்த வகையில சேர்ந்தது இந்த பாட்டா? இதெல்லாம் பதத்துல சேர்ந்ததுதான். பட் பதம் இந்த கஷேத்திரஜர் அவர் தான் கஷேத்திரஜர் தான் காரணம்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த நிந்தாஸ்துதியும் நாட்டிய பாட்டுகளும் தமிழகத்துல இருந்ததுதான். அப்ப தமிழ்லயும் பதம் இருக்கு. ஆமா, கஷேத்திரையர் வெளியில இருந்து ஒண்ணு வந்துள்ள மதுரையில இருந்து அந்த நாயக்க மன்னர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டு இருந்தவர் தான். அவர் முவ கோபால முத்திரை வச்சு பாடினதெல்லாம் சும்மா பேருக்கு தான். அவர் பெரிய அருளாளர் வகையில வரமாட்டார், ஒரு நல்ல இசை போலவர், அவ்வளவுதான். இவங்கெல்லாம் அருளாளர்கள். தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட சித்தப்பிரம நோயே இறைவனுடைய கட்டளையினாலே புலியூர் வெண்பா பாடியே தீர்த்து வச்சவர். பட் இது பதம்னு சொல்ற அளவுக்கு என்ன என்ன இது இந்த காம்போசிஷன்ல என்ன இருக்கு? அதாவது பாட்டினுடைய நடை, அந்த பாட்டினுடைய போக்கு, சொற்கள் அமைப்பு தெரியுங்களா? அதுல வருகிற சஞ்சாரிகள் செய்வதற்கு ஏற்ற பிரயோகங்கள், கதை பகுதிகள், இவையெல்லாம் அமைஞ்சிருக்கணும். அருமையான தகவல் ஐயா. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது துவக்கத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். அவர் இசை என்பதே தமிழ்நாட்டில் தான் தோன்றி இருக்கிறது என்பது ரொம்ப வன்மையாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அது இப்பேற்பட்ட அருளாளர்களை உருவாக்கி இருப்பதில் எந்த விதமான வியப்பும் இல்லை என்று சொல்லி, அடுத்த நிகழ்வில் நாம் இன்னும் ஒரு இசை வாணரை
அருளாளரை சந்திக்க இருக்கிறோம். காத்திருங்கள். வணக்கம்.